ஆவியில் என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்முடைய அன்பை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனே உமக்களிக்கின்றேனே உம்மை போல எங்கு கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? அல்லேலூயா. பாடுவது மாத்திரமல்ல, ஜீவனே உமக்கு அளிக்கின்றோம். உம்மை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் தள்ளினால் ஒரு நாள் நம்மை புறம்பே தள்ளாதே ஒரு அன்புள்ள தகப்பன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை இடர்கள் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே இன்று வரை நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இவரை எந்த மனிதருடைய இவரை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் நன்மைகளை செய்கிறவர். ஆமென். இத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவருக்கு நான் துதிக்க நன்றி சொல்லி எல்லாவற்றிற்கும் அவர் தகுதி உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் இருக்கிற அன்பின் மிகுதினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனே உமக்கு அளிக்கின்றேன். எல்லாரும் சொல்லமா? ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனே உமக்கு அளிக்கின்றேனே உம்மை போல எங்கு கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தை கர்த்தர் நம்மை நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் நம்ம நீட்டப்பட்டிருக்கிறதுனாலே ஹல்லேலூயா கைகள் குறுகி போகவில்லை. அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க விசுவாசத்தோடு? என் தேவையை பார்க்கலும் என் ஆண்டவர் பெரியவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நீர் இருக்க பயமே இல்லை. ஹல்லேலூயா. எந்த ஒரு பயமும் நம்மை தடுத்து நிறுத்த வேண்டாம். விடுதலையா மகிழ்ச்சியோடு இந்த காலை நேரத்தில் எல்லாரும் நாம் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன்.
வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவேன். உங்கள் கைகள் குறுகி போகவில்லை ஆண்டவரே. சகலத்தையும் நீ உருவாக்கினி, வார்த்தையாலே நீ உருவாக்கினி. சகலத்தையும் நீ உருவாக்கினி, வார்த்தையாலே நீ உருவாக்கினி. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. கரங்களை உயர்த்தி உங்கள் கைகள் குறுகவில்லை, ஆமென். உம்மால் கூடாத எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. என் வாழ்க்கையில் அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். எந்த தடைகள் வந்தாலும், உலகத்தினால் வருகிற தடைகள், பிசாசினால் வருகிற தடைகள், எந்த தடைகள் வந்தாலும் இந்த காலையில் எத்தனை பேர் சொன்னபடி ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே வல்லமை இருக்கிறது, உம்முடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஓ, எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலும் நிரப்புகிற உம்முடைய கரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஓ, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்காக, சொல்லும் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, சொல்லுவோம். உம்மால் கூடாத எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து எல்லாரும் விசுவாசத்தோடு தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹalleluya. இயேசுவே நீர் நல்லவர். உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை. இயேசுவால் கூடாதது, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. என் வாழ்வில் நீர் வாக்கினால் சொன்னதை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் உண்மை உள்ளவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீ வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீ வருகையிலே. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன், நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். வாக்கு செய்தவர் மாறாதவர், உண்மையே நான் நம்பிடுவேன். கர்த்தரை விசுவாசித்தவர், கர்த்தரை நம்பினவர் ஒருபோது நிற்கப்பட்டு போவதில்லை. வாக்கு செய்தவர் நீர் உண்மை உள்ளவர். வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தால் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை. வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தால் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை. வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மை நம்பிடுவேன். வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மை நம்பிடுவேன். விசுவாசத்தோடு குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீ வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீ வருகையிலே. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன், நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய அன்பு பெரியது, உம்மையே நான் நம்பிடுவேன். Thank you, Father. தேற்றுகிறீர் ஒரு தந்தை போலே சுமக்கின்றீர். தாயை போல என்னை தேற்றுகிறீர், ஒரு தந்தை போல என்னை சுமக்கின்றீர். உங்கள் அன்பு பெரிதையா, உம்மை நம்பிடுவேன். உங்கள் அன்பு, உங்கள் அன்பு பெரிதையா, உம்மை நம்பிடுவேன். குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீ வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீ
வருகையிலே நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீ வருகையிலே. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட வருவீராக. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த அவருடைய கரங்களால் கூடுமானால், வனாந்திரத்திலே தண்ணீர் கொடுக்க முடியுமானால், நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க, நம்முடைய சபையின் தேவைகளை சந்திக்க அவராலே ஆகும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உடைய அன்பு பெரிதையா, உம்மை நான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு, ஆண்டவரிடத்திலிருந்து எத்தனையோ ஜனங்கள் நன்மையை பெற்றிருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அதனால இதை விட ஒரு மேலான அனுபவம் இருக்கிறது. ஆண்டவரோடு தனிமையாய் நாம் தேவனிடத்திலே உறவாட வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நேற்று காலையில் 5:30 மணிலிருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் விசேஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் புதிய மாதத்திலே பிரவேசிப்பதற்காக ஜெபம் வைத்திருந்தோம். இந்த 12 மணி நேர ஜெபத்தில் வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இங்கே வந்த சிலரையும் நான் அங்கே பார்க்க முடியவில்லை. தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 மணி நேரம் காலையில் உங்கள் டிவிஷனுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். முடியாதவங்க அட்லீஸ்ட் அட் த லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஜெபிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் வாக்குத்தத்தம் ஒரு மாதம் நமக்கு தருகிறார். இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டும் வருகிறார். அல்லேலூயா. 31ஆம் தேதி முடிஞ்சோடனே எக்ஸ்பைரி டேட் வாக்குத்தத்துக்கு கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. வாக்குத்தத்துக்கு என்ன கிடையாது? மாத்திரைக்கு தான் எக்ஸ்பைரி டேட் இருக்குது, வேற எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. எப்படி சொல்றேன்னு சொன்ன, ஆண்டவர் சொல்லியிருக்கிற வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் வார்த்தைகளில் ஒரு உறுப்பாகிலும் ஒரு எழுத்தாகிலும். ஆமென். சத்தமே வரலையே. அல்லேலூயா. 6 மணி ஆகி தூக்கம் வர மாதிரியே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இருந்தாலும் ஆண்டவர் சில வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம ப்ரொக்ளைம் பண்ணி ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மாதத்துல இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தா எத்தனை முறை இந்த வார்த்தையை சொல்ல முடியுமோ, சொல்லி ஜெபிக்க முடியுமோ நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. போன மாசம் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, கேட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பின்னாடி போட்டிருக்காங்க, இன்னும் மாத்தலன்னு நினைக்கிறேன் போன மாசத்தை. அதனால நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு கடைசி சான்ஸ், நீங்க ஒரு என்ன பண்ணலாம், பார்த்துட்டு போக முடியும். உங்களுக்கு கேட்கிறேன், வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 382வது பக்கம். 1 சாமுவேல் 30 8ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவை படிக்கலாம். அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதிடத்திலே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழந்து போனது என்று சொல்வதற்கு எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. சில காரியம் ஆண்டவர் தான் திருப்பி தர முடியும். இழந்து போன நேரத்தை ஆண்டவரால் திருப்பி தர முடியும். அல்லேலூயா. இழந்து போன பணங்கள், இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருகிற தேவன். தாவீதுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றாரு, நீ இழந்து போன எல்லாத்தையும் உனக்கு நான் திரும்ப தர என்னால முடியும். அல்லேலூயா. ஆனா யாருக்கு ஆண்டவர் இப்படி செய்கிறார் என்று சொன்னால், தாவீதுக்கு ஆண்டவர் இப்படி செய்கிறார். அல்லேலூயா. இந்த கடந்த வாரம் கூட நம்ம தாவீதை குறித்து தான் பார்த்தோம். அப்பொழுது தாவீதுக்குள்ளே அநேக நல்ல காரியங்களை கர்த்தர் வைத்திருந்தார். அதுல ஒரு முக்கியமான காரியம், அவன் என்ன செய்கிறான், இதை நான் பிடிப்பேனா, அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா. பயங்கரமான கடினமான சூழ்நிலை. அவங்களுடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அமலேக்கியர் வந்து கொண்டு போய் விட்டார்கள், திருடி கொண்டு போய் விட்டார்கள். தனிமையில் இருக்கிற அந்த சூழ்நிலை, இழப்பு, ஏமாற்றம். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நாங்க எல்லாம் எப்படி எழுதுனா அவங்களுடைய பெலன் முற்றிலும் போகும் வரை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, ஏற்கனவே சவுல் அவங்களை கொலை பண்ண தேடி கொண்டிருக்கிறான். வனாந்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல வருமானம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் வேலை, அங்கங்க கொஞ்சம் பேரை போய் சண்டை போட்டு கொள்ளடிச்சு. அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு. அல்லேலூயா. நல்ல ஐடியாவா இருக்குதே 1ஆம் தேதி காலையில, அப்படி நினைக்க கூடாது. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல இதை கர்த்தர் அனுமதிச்சார். மனைவிகள், நிறைய மனைவிகள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தார்கள். அவங்க எல்லாத்தையும் அமலேக்கு வந்து கொண்டு போய் விட்டான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்படி கடினமான ஒரு நேரத்திலும் தாவீது அவன் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. இதை நான் செய்யலாமா என்று கேட்கிறாள். இழந்து போனது பிள்ளைகள், மனைவிகள், அவனுடைய சொத்துக்கள், பணங்கள், இவைகளெல்லாம் அவன் தேடுவதற்கு, கேட்பதற்கு எல்லா உரிமைகள் இருந்தாலும் அவன் ஆண்டவரிடத்திலே இதை நான் செய்யலாமா என்று கேட்கிறான். அல்லேலூயா. உலகத்து ஸ்டாண்டர்ட்ல பார்க்கிறதுக்கு எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதை நாம் செய்யலாமா என்று நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டுதான் நாம் செய்ய வேண்டும். ஆவியானவர் நமக்குள் இருந்து சொல்லிக் கொடுப்பார். அன்றைக்கு அவர்கள் போய் தேவனிடத்திலே விசாரித்து செய்தார்கள். எதனாலும் ஜெபம் பண்ணி செஞ்சாங்க, கேட்டு செஞ்சாங்க. ஆவியானவர் அவர்களுக்குள் வாசம் பண்ணவில்லை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தர் நமக்குள்ளே நம்மோடு வாசம் பண்ணி இருப்பார் என்று சொன்னாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற இன்னும் கொஞ்சம் சேரெல்லாம் காலியா இருக்காது. அவங்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உந்தி தள்ளி இருப்பார். இந்த காலையில் நீ தூங்காத, நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போன்னு சொல்லி இருப்பாரு. அங்க ஆசீர்வாதம் இருக்கு. அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது. அங்கே வாக்குத்தத்தமான வார்த்தைகள் இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேக பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தருடைய முகத்தை தேடுகிற இடத்தை கர்த்தர் வைத்திருந்தும் வளரால வர முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் கர்த்தரோடு இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்காய் பல காரியங்களை செய்கிறவர்களும் கர்த்தரோடு இல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா. சொல்ற எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இல்லாம கூட நம்ம ஊழியத்தெல்லாம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் கர்த்தரோடு நம்முடைய உறவு சரியா இருக்கும் என்று சொன்னால், கர்த்தரை தேடுவதற்கு தாவீது சொல்வது போல மான்கள் நீரோடையை வாஞ்சித்து, சொல்லுங்க, வாஞ்சித்து வரணுமா? அல்லேலூயா. இத்தனை பேர் காலையில வாஞ்சித்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய முகத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தையை தேடி வந்திருக்கிறீங்க. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். அவரால் முடியாது எதுவும் இல்லை. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை அநேக கடினமான சூழ்நிலையிலே கர்த்தர் சாட்சியாய் சொல்ல முடியும். கர்த்தர் ஒரு கடினமான சூழ்நிலை கடந்து போகும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருந்த பொழுது இதே வசனத்தை கொண்டு அப்பாவை மூலியமா கர்த்தர் என் கூட பேசினார். அல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த காலை நேரத்தில் நீங்க அப்படி வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய சுகம், உங்களுடைய பெலன், உங்களுடைய பணம், உங்களுடைய நேரம் இதெல்லாம் வேஸ்ட் ஆனது மாதிரி தெரியுதா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இது சகலத்தையும் நான் உன் கையில திரும்பி தரேன், என்னால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன் சொன்னா, ஆண்டவர் ஒரு நாள் தாமதமாய் காரியங்களை செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நீங்க
கால தாமதமா நீங்க சர்ச்சுக்கு வரலாம், நீங்க லேட் பண்ணலாம், ஆனா ஆண்டவர் லேட் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க லேட் பண்ணாலும் அவர் லேட் பண்ண மாட்டார். நீங்க லேட்டா வரலான்னு இதே ஒரு ரூல் எடுத்துக்கூடாது. அல்லேலூயா. அப்படி அல்ல, ஆண்டவர் நன்மை செய்கிறவர். இன்னும் பல காரியங்களுக்கு இருக்கிறதே. நாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சித்தமானால் இந்த காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த வாசனங்களை நீங்கள் வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தருடைய ஆவியான உங்களோடு தொடர்ந்து பேசுவாராங்க. அதற்கு அவர், அதை நீ பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஆமென். வார்த்தை வந்தது. திரும்ப வாசிங்க. சொன்ன எல்லாவற்றையும் ஆண்டவர் தாவீதின் கையிலே திரும்ப பத்திரமாய் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பத்திரமாய் கொடுத்தார். ஒருத்தருக்கும் ஒரு சேதம் இல்லை. அவங்க பிள்ளைங்க, மனைவிகள், சொத்துகள், வேற எதையுமே அவங்க டெஸ்ட்ராய் பண்ணல. எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கேட்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர்ட்ட விசாரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறேன். என்று சொன்னால் we should have a praying attitude. நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னதை நீங்க செய்வீங்கன்னா கர்த்தர் உங்களை நேரா கர்த்தர் வழி நடத்துவார், நேர் வழியாய் நடத்துவார். நீங்கள் அங்கேயும் அலைந்து திரிய வேண்டாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளை கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா, நீ நல்லவர், நல்லவர். உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் அநேக காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்துல ரெஸ்டோர் பண்ண போறாரு. இந்த ஜூன் மாதத்தை it's a month of restoration. இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன வேத வாசிப்பு, இழந்து போன ஜெபம், இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்களை தேவன் இந்த மாதத்திலே நமக்கு நிறைவாய் தருவாராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீ வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீ வருகையிலே. நிறைவான பலனை வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை தேவன் திருப்தியாக்குவீராக. இந்த வார்த்தைக்கு எங்க வாழ்க்கையில் ஆம் என்றும் இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்திக்கு என்று ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். நாம் தகுதியானவர்கள் அல்ல, ஆண்டவருடைய கரம் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் அப்படி அதற்காக ஆயத்தமாய் வந்திருக்கு. நீங்க எழுப்பி நிற்கலாம். கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருக்கிறான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினானெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தாள் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய இந்த வெளியேறப்பட்ட பந்தியிலே
பங்கு கொள்வதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தொடர்ந்து பாவத்திலேயே நான் நிலைச்சிருக்கிறேன் அப்படி இருக்கிறவங்க யாரும் இந்த கர்த்தருடைய பந்தியில் துணிகரமாய் கை வைக்க வேண்டாம். ஆனால் அங்காங்கே தவறி போய்விட்டேன் ஆண்டவரே, சில தவறுகள் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்றவங்க ஜெபனில் ஆண்டவரே உம்மோடு நான் ஒப்புரவாகும்படி வந்திருக்கிறேன். உடைய கல்வாரி அன்பு ஒரு விஷயம் என்னை மன்னிக்கட்டும், சொந்த பிள்ளையாய் மாற்றட்டும் என்று சொல்லி ஜெப நிலையிலே நம் கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கலாம். பந்தி உங்களுக்காய் பரிமாறப்படும். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவது திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய். காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி அன்புக்காய் நாங்கள் நன்றி. விலையேற பெற்ற உடைய ரத்தத்துக்காய் நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அவரை நினைவு கூறும்படி நாம் இவைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் நாம் கரங்களிலே அப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாயிருக்கிற இந்த அப்பத்தை நம்ம எல்லாரும் கரங்கள் எடுத்து நமக்காய் பிற்கப்பட்ட தேவனுடைய சரீரத்துக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து இந்த அப்பத்தை புசிக்கலாம். கரங்களில் நாம் ரசத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாம் எல்லாரும் ஏகோபித்து ஆண்டவருடைய இரத்தத்துக்காய், எனக்காய் சிந்தப்பட்ட உடைய இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் பாவங்களை, என் மீறுதலை கழுவி பரிசுத்தமாக்குகிற உடைய இரத்தத்துக்காய், சிந்தப்பட்ட இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கல்வாரி அன்பிற்காய் நன்றி. நம்ம எல்லாரும் ஏகோபித்து அந்த ரசத்தை பானம் பண்ணலாம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே
ஸ்நேகம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புக்காய் நன்றி. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஜெபாவிய விண்ணப்பத்தின் ஆவிகள் மேல் ஊற்றுவேன். கண்களை மூடி ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். 5 மாதங்களை கடக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினாரே, அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. என்னுடைய சாமர்த்தியம் என் கையும் இதை செய்தது என்று நான் சொல்லாதபடி எச்சரிக்கையாய் இருந்து, இது தேவனுடைய கிருபையை அன்றி வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதாக நம் குடும்பங்களிலே தேவன் செய்த நன்மையான ஈவுகளுக்காக ஹல்லேலூயா வாய்களை திறந்த நன்றி என்று சொல்லுவோமா? இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இறங்குகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னையும் என் குடும்பத்தாரை, என் பிள்ளைகளையும், என் சபையும், எங்கள் ஊழியரை நீர் பாதுகாத்ததுக்காக மிக்க கொடான கொடி நன்றி. ஆண்டவர் கேட்கிறாரு, 9 பேர் எங்கே? நான் நினைச்ச ஒரே ஒரு ஆராதனை தானே காலையில் இருக்கிறது, இடம் 10மா என்று சொல்லி. ஆனால் நன்றி சொல்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அநேகர் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரே, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நான் தேவனை, ஆண்டவரை, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆலயம் கூடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அதை பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாக எனக்கு கிருபை, என் குடும்பத்திற்கு கிருபை தருவீராக. தேவனுடைய பந்தியை நான் அசட்டை பண்ணக்கூடாது. யூத கலாச்சாரத்திலே ஒரு பெண்ணை பார்க்க போகும் பொழுது திராட்சரசத்தை முன்பாக வைப்பார்களாம். அந்த பெண் அந்த மாப்பிள்ளைக்கு பிடித்தது என்று சொன்னால் அந்த திராட்சரசத்தை எடுத்து அவள் பருகி கொள்ளுவாளாம். அப்பொழுது இந்த மணமகனை பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். இல்லை என்று சொன்னால் அதை விட்டுட்டு வேற பொண்ணு பார்க்க போவாங்களாம். ஆனா மனவாட்டியாகிய சபை கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த பந்தியை யாரெல்லாம் அசட்டை பண்றாங்களோ அவங்கெல்லாம் பரலோகத்திற்கு ஆயத்தம் இல்லை. ஆண்டவர் மணவாளன் வேணாம் என்று அர்த்தம் என்று அப்படி அதற்கு ஒப்பனையா இருக்கிறது. அல்லேலூயா. மனவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ள கர்த்தர் வர்றார். நானும் நீங்களும் ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தத்தோடு எடுக்க வேண்டும். என்னால பந்தி அசட்டை பண்ணவர்களுக்காக கரங்களை உயர்த்தி, ஒரு சமயம் உங்க குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம சபைக்குள்ள இருக்கலாம், அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் சந்தித்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதை விட மேலான காரியம் ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனவாட்டியாகிய சபையை கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளும்படிக்கு வந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க போறோம். இந்த மாதத்திலே தேவனுடைய கிருபையினாலே கடந்த மாதத்திலே 840 பேர் 50 இன்னும் ஒரு 50 ஒரு 150 பேர் தேவை இருக்கிறது. எப்படியாவது போய் அவர்களை சந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. தண்ணீர் மேல் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி கரங்களை உயர்த்தி ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நம்ம ஊழியம் செய்து கூட கர்த்தருடைய கிருபை இருந்தா தான் நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தார், ஆட்களை திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இருதயங்களை திறந்து கொடுக்க கர்த்தர் ஆண்டவரே நீர் உதவி செய்தீரே, நமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே செய்ய போகிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, விதைக்கிறனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறனாலும் அல்ல, விளைய செய்கிற ஆண்டவராலே ஆகும். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து நன்றி, நன்றி, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. போன மாதம் முழுதும் கடன் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அநேக கடன்களை கட்ட உதவி செய்திருக்கிறார். அநேக காரியங்கள், நல்ல விசேஷித்த காரியங்கள் நம்ம வீடுகளில் நடக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். போக்கிலும் வரத்திலையும் பிரயாணங்களிலும் கர்த்தருடைய கரம் நமக்கு இருந்தது. ஆமென். எத்தனையோ விபத்துகள், ஆனாலும் கர்த்தர் நம்மை, நம் குடும்பங்களையும், நம் சபையும் ஊழியரையும் பாதுகாத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எத்தனையோ நேரம் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம்.
இந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்துருச்சு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கடந்த மாதத்துல வந்திருக்கலாம். ஆனா அதுல இருந்தும் கர்த்தர் நம்ம நிற்கப்படி உதவி செய்திருக்கிறார். ஆளு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏனென்றால் போராட்டத்திலையும் பிரச்சனை நான் தனிமையில அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரோடு நான் நின்று கொண்டு இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கும்படிக்கு கர்த்தர் யுத்தத்தில் நான் தனிமையில் அல்ல, என்னோடு கூட ஒரு பராக்கிரமசாலியா யுத்த புருஷனாக மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை உள்ளவராக அவர் என் மேலும் எனக்குள்ளும் கிரியை செய்கிறபடினாலே அவருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு படிப்பின் தேவைகள், ஃபீஸ் கட்டுற எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நேர்வழியாய் நடத்தி கொண்டு போவார். எங்கே கொண்டு போனேன், என்ன காலேஜ், என்ன ஸ்கூல் எல்லாம் அவரே திட்டம் வச்சிருப்பார். அதுக்கு நேரம் அவங்க பிள்ளைகளை நடத்தி கொண்டு இருப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கையை உயர்த்தணும், கையை கட்டக்கூடாது. ஆமென். கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வருஷத்துல எங்க அப்பா அம்மா ஃபீஸ் கட்டுறாங்க ஆண்டவரே, நீர் தான் உதவி செய்திருக்கிறே. நான் போய் எங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைய விட, எங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா பிள்ளைய விட முதல் மாணவனா வரணும், முதல் மாணவியா வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். வாய்களை திறந்து இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஞானத்தை ஊற்றுகிற தேவன். அல்லேலூயா. அதுலதான் சாட்சி விளங்கணும். ஆமென். கல்விமானி நாவை தேவன் தருவீராக. ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்ற பிள்ளைகளுக்கு தேவன் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்கள் சம்பளத்தை உயர்த்தி தரும்படிக்கு, வாங்கிற சம்பளத்தை மீதி எடுக்கும்படிக்கு, எல்லா தசம்பாகங்களை கர்த்தருக்கு செலுத்தும்படிக்கு எல்லா கரங்களை உயர்த்தி சோத்திரம் 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 சோத்திரம், நல்ல சோத்திரம் சோத்திரம். சோத்திரத்தினால உங்க பாத்திரம் அப்படியே நிரம்பணும். ஆமென், ஆமென். சோத்திர பலியினை மகிமைப்படுத்துகிறா. சோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறது. நீங்க எரிகோ கோட்டை விழுவணுமா, நல்ல சோத்திரம் பண்ணணும். ஆமென். அவங்க ஆர்ப்பரிங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சும்மா வாயில சொல்லாதீங்க. நல்ல 7 நாள் அப்படியே சோத்திரம் அந்த மதில சுத்தி 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 வர்றாங்க. சோத்திரத்தை தான் சொல்லி சொல்லி சுத்தினாங்க. 7ஆவது தடவை 7 நாள் 7 தடவை சுத்தினாங்க. ஆமென். ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், முழங்களை நின்று சோத்திர பலி ஏறிடுங்கள். கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே நம்ம முழங்காலை முடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. உபவாசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. துதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவனுடைய உறவு சரியாகும்படி உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஒரு சமயம் நம்ம இருதயம் கெட்ட குமாரனை போல் இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் திரும்பவும் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். கரங்களை விரித்து கொண்டு என் மகன் திரும்ப வரமாட்டானா என்று தேவனுடைய கரம் விரிக்கப்பட்டதாய் நம் முன்பாக இருக்கிறது. இதோ நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக பரத்துக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் உனக்காகவே காத்திருக்கிறேன் என்று சொல்லி முத்திரை மோதிரத்தை கையிலே போட்டு அழகுபடுத்துகிற தேவன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. விழுந்த பாவத்திலே நாம் விழுந்து நின்று விடாதபடிக்கு எழுந்து, அல்லேலூயா, நீ முத்தரிக்கப்பட்ட கிணறும் அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருப்பாய் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என் மனம் கூத்து கொள்ளுங்கணும் ஆண்டவரே, கனிதர ஒரு வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே, இயேசுவுக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பாராக. சபையின் தேவை, குடும்பத்தின் தேவை எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க போதுமானவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சபை எழுந்து ஓடணும். கொஞ்ச காலம்தான் இருக்குது. சபைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற காலம் ரொம்ப கொஞ்ச காலம்தான். சில நிமிடங்கள், சில மணித்துளிகள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு ஐசி வார்டில் ஒரு ஊசலாடி கொண்டு இருக்கிற மனுஷனுக்கு ரத்தம் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த ரத்தத்தை எடுத்துட்டு யாரும் நடந்து வர மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் அப்படியே வருவாங்க பாருங்க வேகமாக. அந்த மாதிரி ஒரு மனநிலைமையோடு நம்ம வேலை செய்யணும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு ஊற்றுவாராக. நம் சபையை இவங்களை அவங்கள பார்க்காதீங்க. நம்ம பரலோகத்தில் போய் யாரும் நமக்கு முன்பாக வந்து நிற்க மாட்டாங்க. நானுமே ஆண்டவர் மட்டும்தான் நின்று கொண்டு இருப்போம். அல்லேலூயா, ஆமாம். அப்போ ஆண்டவர் நம்ம தோலை தட்டி சொல்லணும், உண்மை உத்தமமான ஊழியக்காரர்களை உள்ள வாங்க, என் பிதாவின் சித்தத்தை செய்தீர்கள் என்று சொல்லணும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நீ முழு நேரம் பகுதி நேரம்லாம் கணக்கு இல்லை. நீ கர்த்தருக்காக எவ்வளவு நேரம் செலவிடுகிறாய்?
அது முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. ஒரு பாரமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் சகோதரர்கள் வெளியிலே மாண்டு கொண்டு இருக்கிறார்களே, மரித்து கொண்டு இருக்கிறார்களே, அவளுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேல போடுங்க ஆண்டவரே. ஜபாவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 10th +1 +2 விட 4ஆம் தேதி இருக்கிற ரிசல்ட்டு ஒரு பெரிய எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் யுத்த களத்திலே அவர் நின்று வேலை செய்யும்படி ஒரு தயவு கூர்ந்து இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை உம்முடைய வேலையை செய்வதற்கு எங்களை நம்பி கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் தூங்க மாட்டோம் ஆண்டவரே, நாங்கள் விழித்து கொண்டு வேலையை செய்வோம் ஆண்டவரே. எங்களை நம்புங்க அப்பா. ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதிப்பீராக. அல்லேலூயா. எங்கள் தேசம் ஒரு வல்லரசு நாடாய் மாறட்டும் ஆண்டவரே. சுவிசேஷம் எல்லாருக்குள்ளும் அறிவிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துங்க. உலகத்தை கலக்கலும் இங்கே இருக்கிறாள் என்று சொல்லத்தக்கதாக ஒரு அபிஷேகங்கள் மேல் நதியளவாய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தேசத்தினுடைய கர்த்தாவே, எங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கர்நாடகா திறந்து கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, அவங்க திறந்து கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீர் வானத்தை திறப்பீர் என்றார். எங்களுக்கு குளங்கள் குட்டைகள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகளை நான் நீரூற்றால் நிரப்புவேன் என்று சொன்னீரே. அல்லேலூயா. தேவன் அப்படி செய்கிறதுக்காக நமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்க பாஸ்டரை பயன்படுத்துங்க, குடும்பத்தை பயன்படுத்துங்க, அவர் மனைவியை பயன்படுத்துங்க, அடியாளை பயன்படுத்துங்க ஆண்டவரே. விசுவாச குடும்பங்கள், டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர், எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், டீனேஜ் டீச்சர்ஸ், ஆமேன், கொயர் டீம் ஆண்டவரே, ஆமேன், தன்னார்வ தொண்டர்கள் எல்லாரையும், வாலண்டியர்ஸ், எல்லா விசுவாச குடும்பங்கள் எங்கள் சபை முழுவதும் பயன்படும்படியாக நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறதுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறீர். ஆமென். இந்த சம்பவம் காணிக்கைகளை கையில் எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப தேவன் கொடுக்கிற தேவன். ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்ட தேவனாகிய கர்த்தர் எங்கள் காணிக்கையை ஏற்று அங்கீகரிப்பீராக. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் ஆண்டவரே, விசாலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you Jesus. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. சவுண்ட் கேட்கல. Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ இந்த மாதத்தில் செய்ய போகிற எல்லா நன்மைக்காய் உள்ளத்தினால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, நீ சொன்ன வார்த்தைக்காய் நன்றி. நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவார். இந்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா கூட்டங்கள், ஆராதனைகள், எல்லா ஆவிக்குரிய காரியங்கள், எங்கள் குடும்பங்கள் நடக்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய கரம் நன்மையாயிருப்பதாக. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தர் இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். சகல துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.